அதாவது எப்படி இவ்வளோ ரோஸ் பூக்குது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறீங்க? நான் நிறைய காய்கறி வேஸ்ட்டு தான் போடுவேன். அதுக்கப்புறமா டிஏபி எப்போயாச்சும் ஒரு முறை போடுவோம். அப்போவே நல்லா சூப்பராக பூ பூக்கும். அதாவது கார்டனுக்கு போனால் என்னோட கண் எப்பயுமே அந்த ரோஸ் செடி மேலேயே தான் இருக்கும். ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான கலர் இருக்கா நம்ம வீட்டில் இல்லாத செடின்னு சொல்லிட்டு நான் அதை கண்டிப்பாக வாங்காமல் மட்டும் வரவே மாட்டேன். எப்போ நர்சரிக்கு போனாலும் ரோஸ் செடி கண்டிப்பாக வாங்குவேன். இந்த பட்டன் ரோஸ் கலர் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நான் லைட் பிங்க் கலர் வச்சுருக்கேன். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோ ரோஸ் கிடச்சிது. ஏன்னா நம்ம வீட்டில் சாமி ஃபோட்டோஸ் நிறைய இருக்கா. ஸோ நிறைய செடி வச்சா தான் சாமிக்கு போடுறது கரெக்டாக இருக்கும். நான் நிறைய ரோஸ் செடி வச்சுருப்பேன். நிறைய செடியுமே இருக்குது. அப்புறம் ஒரு குருவி வந்து கீழே விழுந்தது. அதுக்கு எடுத்து தண்ணி சாப்பாடெலாம் வச்சுட்டு அப்புறமா வெண்டைக்காய் செடியில் வந்து நிறைய வெண்டைக்காய் இருந்தது. செடியாக வச்சோம், கடைசியில் இப்போ மரம் மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ குண்டாக இருக்கும் அதோட தண்டு எல்லாமே. ஒரு 10 வெண்டைக்காய் செடி நீங்கள் வீட்டில் வச்சிங்கனாவே 2 days ஒன்ஸ் இவ்வளோ வெண்டைக்காய் கிடைக்கும். நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குருவி எல்லாமே ஈவினிங் ஆனாலும் அது கூண்டில் வந்து தங்குறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஓகே பாய், சப்ஸ்கிரைப்.